Hi friends, welcome back to Birla's Parade. Yamaha MT-15 இந்த வண்டி ரிலீஸ் ஆன டைமில் 2019 Yamaha ஃபேன்ஸ் கிட்டேயும் சரி மக்கள்கிட்டையுமே மேஜராக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் Yamahaவே இந்த வண்டியை அன்ரெக்யூப்டாக தான் கொடுத்தாங்க. முக்கியமாக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் வண்டியோட ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சீட்டோட ஹைட்டு கூட, சீட்டோட அந்த வித்து கூட கம்மியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போவுமே அப்படி தான் இருக்குது. பட் ஏப்ரல் 2022 டூவல் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி சில மேஜரான அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் காஸ்டிங்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது 2024ஓட அப்டேட்டட் Yamaha MT-15. இந்த வண்டியில் அப்படி என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட சிசியே 150 சிசி இருந்தாலுமே இது 200 சிசிக்கு காம்படிஷன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன இருக்குது இந்த வண்டியில், அண்ட் இன்னுமே இந்த வண்டி கன்சிடர் பண்ணலாமா பை பண்ணுறதுக்கு, அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்து இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha MT-15 இந்த வண்டி ஆக்சுவலாக R15 பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்குன்னு சொல்லலாம், ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வண்டி ஆக்சுவலாக R15ஓட 4 ஜென்ரேஷன்ஸ்க்கு உண்டான சேல்ஸ் நம்பர்ஸோட லெவல் கிட்ட ரீச் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக அந்தளவுக்கு சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருக்கு. சரி, இப்போது இந்த வண்டியோட வேரியன்ஸ் பார்க்கலாம். வேரியன்ஸ் பொறுத்தவரை நமக்கு இப்போது கரண்ட்டாக 3 வேரியன்ஸ் சேல்ஸில் போய்ட்டுருக்கு. ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ் அண்ட் MotoGP எடிஷன் சொல்லிட்டு. இப்போ இந்த 3 வேரியன்ஸோட ப்ரைஸிங் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 1,70,000 அண்ட் ஆன்ரோட் காஸ்ட் பொறுத்தளவுக்கு 2,02,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் டீலக்ஸ் வேரியன்ட் நம்மள்ட்ட இருக்கிறது இப்போ டீலக்ஸ் வேரியன்ட் தான். இந்த டீலக்ஸ் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பொறுத்தளவு நமக்கு எக்ஸ்ஷோரூம் 1,75,000 கொடுத்துருக்காங்க அண்ட் ஆன்ரோட் காஸ்ட் 2,07,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த MotoGP எடிஷன் சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. சென்டரில் ப்ளூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வச்சு MotoGPக்கு உண்டான அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர் வச்சு விற்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டுமே 1,75,000 தான். அண்ட் அதோட ஆன்ரோட் காஸ்ட் 2,08,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட மொத்த கலர் ஆப்ஷன்ஸுமே பார்த்தா நமக்கு 8 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாங் வித் த MotoGP எடிஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸிங் பற்றி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பதிவிங்க. இப்போ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். R15 கொடுத்துருக்க அதே இன்ஜின் தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 155cc லிக்விட் கூல்டு 4 valve SOHC செட்டப்பில் கொடுத்துருக்க ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. E20 கம்ப்ளைண்ட் அண்ட் BS6 phase 2 கம்ப்ளைண்ட்லேயே இருக்கிற இன்ஜின் தான் இது சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 18.4 PS at 10,000 RPM அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் பொறுத்தவரை நமக்கு 14.1 Nm ஆஃப் பீக் டார்க் at 7,500 RPM கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நமக்கு 11.6:1 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 58 mm போர் 58.7 mm ஸ்ட்ரோக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஓவரால் மைலேஜ் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு 50 to 55 ஈஸியாக நமக்கு கொடுத்துருது. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி நீங்கள் கேட்டாகணும். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து வருவோம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தளவுக்கு இங்கே கொஞ்சம் பிளாங்கான ஸ்பேஸில் தான் விட்டுருக்காங்க. வேணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு வைசர் கூட வச்சுக்கலாம். இதுக்கு ஷார்ட் வைசர்ஸ் மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே டீலக்ஸ் வேரியண்ட்டுக்கு உண்டான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வண்டியில் இருக்கிற எல்லா லைட்ஸுமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். டீலக்ஸ் வேரியண்ட் அண்ட் MotoGP வேரியண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் எடுத்தோம்னா இங்கே நமக்கு ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்கிறது அங்கே அவங்க கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போனால் இங்கே ஃப்ரண்ட்டோட டிசைன் பார்க்குறீங்க. ஒரு ஜாப்பனீஸ் சாமுராய்க்கு உண்டான ஒரு ஃபேஸ் கட் மாதிரி இருக்குது. அந்த ஜாப்பனீஸ் நிஞ்சாக்களுக்கு உண்டான ஒரு ஃபேஸ் கட் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ MTயோட டேக்லைனே டார்க் சைட் ஆஃப் ஜப்பான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டேக்லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடில் கூட டார்க் சைட் ஆஃப் ஜப்பான் மாதிரி ஒரு சாமுராய் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. பார்க்க ஷார்ப்பாக ஒரு மாதிரி அட்டாக்கிங் ஒரு அட்டாக்கிங் ஃபோர்ஸோடு இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹெட்லாம்ப் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் அண்ட் எல்இடி தான். இதுவுமே ஒரே ஒரு பல்ப் வச்சு சொருக வச்ச மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய வண்டியில் இந்த மாதிரி தான் கொடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக விஷன்லாம் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ஒரு USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டன் USD ஃபோக்ஸ். இதோட சஸ்பென்ஷனோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஹேண்ட்லிங்குமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான ஹேண்ட்லிங்கில் கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 100/80 17 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, MRF டயர்ஸ். அண்ட் வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக்கிங்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு 282 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் பைப்ரேசோஸ் டுவல் பிஸ்டன் கேலிபர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட ரியர் செக்ஷன் பார்க்கலாம். ரியரை பொறுத்தவரை நமக்கு இங்கே ஒரு சின்ன டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே கீழே பார்த்தோன்னா
ஒரு மெட்டலில் இன்ஜினோட அதாவது வண்டியோட பாடியிலேருந்து அப்படியே எமர்ஜ் ஆகிட்டு வர மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஸ்டேவும் சரி நம்பர் பிளேட் ஸ்டேவும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டீலக்ஸ் வேரியன்ட்னா கண்டிப்பாக எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிட்மெண்ட். அண்ட் இப்போ டயர் செக்ஷன் பார்க்கலாம். டயரை பொறுத்தவரை நமக்கு 140/70 R17 கொடுத்துருக்காங்க. MRF டயர்ஸ் தான். அண்ட் பிரேக்கை பொறுத்தவரை நமக்கு 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், நிசின் கேலிப்பர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ரியர் பிரேக்ஸ்மே வந்து நல்லா சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். சீட் ஹைட் பார்க்க போனால் 810mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 feet கை. எனக்கு இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக எறும்பு மேலே யானை உட்காந்த கதையாக தான் ஒரு மாதிரி சின்ன வண்டியாக தான் இருக்குது. பட் வந்து லேடிஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டுறாங்க, இல்லை பைக் நல்லா ஓட தெரிஞ்ச லேடிஸ்க்கு வந்து இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். ஏன்னா ஹைட்டும் சின்னதாக இருக்குது. அண்ட் வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டான இருக்கவங்க, அப்புறம் கொஞ்சம் டாலாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும் சொல்லலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை நமக்கு 170mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸும் நமக்கு பெருசாக தட்டாது. அந்த வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டியோட ஓவரால் வித் அப்படின்னு பார்க்க போனால் 800mm கொடுத்துருக்காங்க. அண்ட் லெங்த் அப்படின்னு பார்க்க போனால் 2015mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹைட் அப்படின்னு பார்க்க போனால் 1070mm அப்படின்ற ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்க போனால் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராபபிளி ஒரு 11 liters இல்லை 12 liters கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் நீங்கள் இந்த டைமென்ஷன்ஸும் இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை நமக்கு ஹை படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஃபுல் ஸ்வைப்பப்பில் காட்டுது 155 சொல்லிட்டு. இங்கே ரைட்டில் நமக்கு ஃபியூல் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீடாமீட்டர் அண்ட் இது வந்து டெக்காமீட்டர் 13,000 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து RPM லிமிட்டர் வந்து ஃபுல் லிமிட் போயிடுச்சுன்னா அது இண்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரிப் F, அதாவது நம்ம வண்டி ஃபியூவல் ரிசர்வில் உட்காந்துருச்சுன்னா அதோட கணக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிப் F கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் டைமும் காட்டும். அட் த சேம் டைம் இங்கே வந்து பெர் லிட்டர் பெர் 100 km, 1 லிட்டருக்கு 100 km எவ்வளோ போகுது அப்படின்ற அந்த இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜும் இந்த இடத்துல காட்டும். அண்ட் ஆவரேஜ் லிட்டர் பெர் 100 km அப்படின்ற ஒரு கணக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்க்க போனால் ஆவரேஜ் ஸ்பீட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த செலக்ட் பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் ஆகிற ஸ்விட்ச் வரும். தோ இங்கே திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரீசெட் பட்டன் கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கேயும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் ஆன நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்கான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் லைட்கான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு லைட் நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹை பீம்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஏபிஎஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லிட்டு Yamaha கொடுத்துருக்காங்க. பட் டே டைம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். ஸ்விட்ச் கேஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கு உண்டான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் இன்டெகிரேட்டாக பாஸ் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்பக்கமாக கொடுத்துருந்தா எமர்ஜென்சி டைம்ஸில் இன்னும் கொஞ்சம் ஆக்சபிளாக ஈஸியாக இருக்குன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்க்குறீங்க இங்கே ஹாரன் பட்டனை இங்கே கொடுத்துருக்காங்க மேலே. அண்ட் கீழே இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து இப்படி தான் இருக்கும் நார்ம்ஸ் படி, அவங்களோட நார்ம்ஸ் படி. அது இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பழகக்கூட ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நம்ம பழகிக்கலாம் இந்த விஷயத்துக்கு. நம்ம லைட்டாக ஆல்டர் பண்ணி மைண்டை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு மேலே தான் நமக்கு ஹாரனுக்கு கீழே இண்டிகேட்டர் இருக்குன்ற மாதிரி நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே ரைட் சைடு வரலாம். இன்டெகிரேட்டடாக கில் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீலக்ஸ் வேரியன்ட் அண்ட் மோட்டோ ஜிபி வேரியன்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டுக்கு இங்கே ஒரு நார்மல் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க கில் ஸ்விட்ச்க்கு. அப்புறம் செல்ஃப் ஸ்விட்ச் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் ஹசார்ட்ஸ் வராது. அண்ட் இங்கே நமக்கு ஹசார்ட் பட்டன்ஸ்க்கு உண்டான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஹசார்ட்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த Yamaha MT-15 இந்த வண்டியோட ஒரு ரைடர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். Yamahaக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் வந்து அஜயலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நல்லா ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கும் சரி, நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்பீடுக்குமே இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் நல்லா யூஸ் ஆகுது. அண்ட் இதில் கொடுத்துருக்க மோனோ சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைடருக்கு. பில்லியனுக்கு எந்த வகையில் இருக்குன்னு எனக்கு தெரியல, பில்லியன் வச்சு உட்காந்து பார்க்கல. பட் ஸ்டில் வந்து இந்த ரியர் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ரைடர் ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி 6000 RPMல தான் வந்து அந்த ஒரு ரோரான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ரோர் கேட்குதுன்னு கூட சொல்லலாம். 6000 RPMல வண்டி வந்து லிட்டரலாக 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி. இந்த பெட்ரோல் எக்கானமியில் அது ஒரு சூப்பரான மைலேஜ்னு சொல்லலாம்.
அண்ட் இதில் கொடுத்துருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 11 liters ஒரு 10.5 இல்லை ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஒரு 12 liters கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். சரி, இப்போ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இப்போ யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா லேடிஸ் வந்து நான் வந்து எனக்கு நல்ல பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு நான் நல்ல பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன், எனக்குன்னு பர்சனலாக ஒரு பைக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து 142 kilograms தான் வந்து இதோட கர்வ் வெயிட்டு. ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டான வண்டி, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அண்ட் பவருமே வந்து கொஞ்சம் லீனியரான செட்டப்பில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து விவிஏ வந்து 8500 RPM இல்லை 7500 RPM வந்து கிக்கினே ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது, கரெக்டான பவர் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செட் ஆகும். அண்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த பைக் பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குன்றனால பெருசாக வந்து பாக்கெட்டை கிடைக்காது. பட் 2 lakhs அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டியில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி. ஏன்னா ஆப்வியஸ்லி R15 வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம் சீரிஸ்லையும் சரி, இந்த ப்ளூ கலர்னு ஒரு கலர் இருக்குது, அதுலேயுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்தா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஒரு மிடில் ஏஜ்டு அந்த மாதிரி ஒரு 30 early 30s இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பைக் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இதை கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக வந்து ஓட்டிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது நல்லா இருக்குது. பட் பில்லியனில் வந்து எப்படி உட்காந்துப்பாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா சீட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து பில்லியனுக்கு எந்த வகையில் செட் ஆகும் தெரியல. பட் ரைடருக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு வந்து நான் ரொம்ப கொஞ்சம் பெருசாக டாலாக இருக்குன்றதுனால எனக்கே ஏதோ எறும்பு மேலே உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு சின்னதாக தான் இருக்குது பைக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ வண்டியோட யூட்டன் ரேடியஸ் பார்க்கலாம். R15 அப்படியே நேக்கட் வெர்ஷன் கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு நல்ல யூட்டன் ரேடியஸ் சொல்லலாம். இவ்வளோ இதுவும் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா பார்க்குறீங்க. ஆனாலுமே R15க்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கோன்றது எனக்கு தோணுது அப்படி. ஏன்னா நான் R15 அப்படியே இதை ஓட்டுற மாதிரி இருக்குது. நான் பர்சனலாக இந்த இன்ஜின் வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இன்ஜின். ஏன்னா நான் வந்து பர்சனலாக என்னோட பர்சனல் பைக்காக ஒரு R15 தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிள்னு சொல்லலாம். நல்ல ரிலையபிலிட்டி கொடுக்கும், பெருசாக செலவு வைக்காது. ப்ராப்பராக நம்ம ஆயில் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபியூல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ரிலையபிளான மிஷின் கூட சொல்லலாம். சரி, இப்போது ஒரு பிக் கொடுத்து பார்க்கலாம். லைட்டாக ஆக்சலரேஷனு ஒரு 4th gearல போட்டு சூப்பராக இருக்குது. அந்த சவுண்டு கேட்குறதுக்கே இந்த ஜாப்பனீஸ் இன்ஜினோட அந்த ரோர் கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3rd gearல போட்டு ஒரு பிக் கொடுக்குறேன். அந்த விவி ஆக்டிவேட் ஆகிறப்போ அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் பவர் எடுத்து கொடுக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 2 வேல் ஓப்பன் ஆகிறப்போ நல்லாவே நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா தெரியுதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நோட்டிசபிளான ஒரு பவர் ஃபிகர் நமக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த விவி வந்து இதில் கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து மைலேஜ் வந்து பெருசாக அடி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்து விவிஏலே வச்சு ஓட்டினோன்னா நல்லாவே வந்து மைலேஜ் கம்மியாகும். நான் பர்சனலாக வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பைக்லேயுமே. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஆர்பிஎம்ல வச்சு ஓட்டினோம் அப்படின்னா வந்து மைலேஜ் நல்ல மைலேஜே எடுக்கலாம். ரொம்ப அடித்து ஓட்டினோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து இந்த Yamaha MT-15 வந்து ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு சொல்லலாம். 200cc வந்து காம்படிஷன் கொடுக்குது அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பவரும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியுமே இருக்குது. ஆப்வியஸாக ரொம்ப நல்ல ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நேக்கட் பைக்குன்றனால கண்டிப்பாக வந்து விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்போ இந்த வண்டியோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீடே வந்து நான் ஓட்டின வரைக்குமே வந்து ஒரு 130 140 வந்திருக்கு. இந்த பைக்கில் நான் ஆல்ரெடி வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் பைக்கில் ஒருத்தர் ஓட்டியிருக்கேன், அதுவுமே வந்து 130 135 வரைக்கும் தான் போகுது. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட்னு அந்த ஒரு ரீசனாலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஏரோடைனமிக்கலான அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வண்டியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, இந்த வண்டியோட நேச்சரே. ஏன்னா இது பில்ட் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்மே அப்படி தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இருக்கிற இந்த Yamaha MT-15 வந்து 200cc காம்படிஷன் கொடுக்குது அப்படின்னா இந்த வண்டியில் ஃபியூவல் எஃபிஷியன்சியும் இருக்குது, எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என்னதான் கொஞ்சம் ரேட் அதிகமானாலுமே இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருந்தாலும் 200cc இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து Yamahaவால் தான் கொடுக்க முடியும். அண்ட் Yamaha வந்து அதில் வந்து நிலச்சி நின்றுக்கிறதுக்கு இந்த இன்ஜினும் சரி இந்த சாசிஸுமே வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த MT-15 வந்து சூப்பராக எக்ஸல் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த MT-15ஓட ரைட் ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த MT-15 பற்றின ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பைக் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.